இன்றைய ஆரோக்கிய குறிப்புகள். கோடை வெயிலை சமாளிக்கும் வெட்டிவேர். கோடை வெப்பத்தை சமாளிக்க மிகவும் உதவுவது வெட்டிவேராகும். வெட்டிவேரானது வெம்மையை நீக்கி குளிர்ச்சியை தருவது மட்டுமின்றி நறுமணத்தையும் தருகிறது. மேலும் பல்வேறு நோய்களையும் குணப்படுத்தும் வல்லமையும் கொண்டது. கொளுத்தும் கோடை வெயிலுக்கு ஜில் என்று குடித்தால் நன்றாகத்தான் இருக்கும். மருத்துவ குணமும் மகத்துவமும் நிறைந்து இருக்கக்கூடிய வெட்டிவேர் உங்களுடைய வீட்டில் எப்போதுமே இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். மண்பானையில் வெட்டிவேரை போட்டு ஊற வைத்து அந்த தண்ணீரை குடித்தால் எண்ணற்ற நோய்கள் குணமாகும். வெட்டிவேர் தர்பைப்புல் வகையை சார்ந்தது. கோடை காலத்தில் ஏற்படும் நீர்க்கடுப்பு, காய்ச்சல், சோர்வு, தோல் நோய்கள், மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் தீரும். மகத்துவம் வாய்ந்த வெட்டிவேரில் செய்யப்பட்ட பாய், விசிறி போன்றவர்களை கோடை காலத்தில் பயன்படுத்தலாம். இது உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது, மன அழுத்தத்தை போக்கக்கூடியது. வெட்டிவேர் சர்பத் மனதிற்கும் உடலுக்கும் உற்சாகத்தை தரக்கூடியது. கோடை காலத்தில் வெட்டிவேர் சர்பத் குடிக்க உடல் குளிர்ச்சியடையும். வெட்டிவேரின் பொடி குளிர்ச்சி தரக்கூடியது, சிறுநீர் போக்கை தூண்டும், காய்ச்சல், வயிறு எரிச்சல் போன்றவைகள் குணப்படுத்தும், காலரா வாந்தியை நிறுத்த உதவும். இந்த வெட்டிவேரின் ரெசின் நிறமி, அமிலம், லைம், உப்பு, இரும்பு ஆக்சைடு எளிதில் ஆவியாகும் எண்ணெய் உள்ளது. ஒரு சிறிய டப்பாவிலோ கிண்ணத்திலோ போட்டு வீட்டில் ஆங்காங்கே இந்த வெட்டிவேரை வைத்து விடுங்கள். அப்படி இல்லை என்றால் ஒரு வெள்ளை துணியில் வெட்டிவேரை போட்டு முடிந்து ஆங்காங்கே ஒரு முடிச்சை வைத்து விட்டால் அந்த வெட்டிவேரிலிருந்து ஒரு லேசான வாசம் உங்கள் வீடு நிரம்ப இருக்கும். இதை நீங்கள் சுவாசித்து கொண்டே இருந்தால் உங்களுடைய மனது எப்போதும் லேசாக இருக்கும். இன்னும் சில பேருக்கு வேலை பளு காரணமாக, மன அழுத்தம் காரணமாக இரவில் நல்ல தூக்கம் இருக்காது. இரவில் தூக்கம் வராமல் கஷ்டப்படும் சமயத்தில் தலையணைக்கு அடியில் ஒரு வெட்டிவேர் முடிச்சை வைத்து தூங்கலாம். இந்த வெட்டிவேர் வாசத்தை சுவாசித்து கொண்டே தூங்கும்போது நம்முடைய மனது அமைதியாகி நல்ல தூக்கத்தை தரும். கால் எரிச்சல், கால் வலி போன்றவற்றுக்கு வெட்டிவேர் சிறந்த மருந்தாக பயன்படுகிறது. வெட்டிவேரினை தேங்காய் எண்ணெயில் இட்டு காய்ச்சி 2 நாட்கள் கழித்து வடிகட்டி தொந்தரவு தரும் இடங்களில் பூச குணமடையும். சரும அழகுக்கும் வெட்டிவேர் பயன்படுகிறது. வெட்டிவேர் எண்ணெயை கொண்டு நீண்ட நாட்களாக ஆறாமல் இருக்கும் வடுக்கள் மீது தடவி வந்தால் அவை மறைந்துவிடும். இந்த எண்ணெயை தேய்த்து குளிக்கலாம். சீக்காய்க்கு பதில் வெட்டிவேரின் பவுடரை பயன்படுத்தினால் முகத்தில் எண்ணெய் வழியாது, முகம் கூடுதல் அழகுடன் காணப்படும். வெயில் காலத்தில் உண்டாகும் அதிக வியர்வை மற்றும் அரிப்பிற்கு வெட்டிவேரை நீரில் ஊற வைத்து அரைத்து குளிக்கும் தண்ணீரில் கலந்து குளிக்கலாம். தீக்காயங்களில் வெட்டிவேரை அரைத்து பூசினால் காயங்கள் விரைவில் குணமாகும். முகத்தில் ஏற்படும் பருக்களையும் வடுக்களையும் குறைக்க வெட்டிவேர் பயன்படுகிறது. சிறு சிறு துண்டுகளாக்கின வெட்டிவேர் சிறிதளவையும் கொட்டை நீக்கிய கடுக்காய் ஒன்றையும் முதல் நாளே இரவில் கொதிநீரில் ஊற வைத்து மறுநாள் அதை அரைத்து அந்த விழுதினை பருக்கள் மீது தடவி வந்தால் பருக்களும் தழும்புகளும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும். ஆன்மீகத்தில் பெரும் பங்கு வகிக்கும் இந்த வெட்டிவேர் பணத்தை ஈர்க்கவும் செய்யும். ஒரு சுத்தமான கண்ணாடி டம்ளரில் வெள்ளிக்கிழமை அன்று பூஜை அறையில் வைத்து வெட்டிவேரை சேர்த்து கொள்ள வேண்டும். அதனுடன் ஒரு முழு எலுமிச்சை பழத்தை போட்டுக்கொள்ள வேண்டும். அதிலிருந்து வரும் ஆற்றலானது வீடு முழுவதும் பரவ மகாலட்சுமியின் அருளை கிடைக்க செய்யும். தேவையான நேரத்திற்கு பணம் கைக்கு கிடைக்க செய்யக்கூடிய அற்புதமான ஆற்றலும் இந்த வேருக்கு உண்டு. இந்த வேரை கையில் வைத்து கொண்டு உங்கள் குலதெய்வத்தை வேண்டினால் எங்கிருந்தாவது பணம் உங்கள் தேவைக்கு ஏற்ப வந்து சேரும். மாதத்திற்கு ஒரு முறை பழைய வெட்டி வேரை எல்லாம் எடுத்து வீட்டிற்கு வெளிப்பக்கமாக வைத்து ஒரு கற்பூரம் வைத்து நெருப்பு மூட்டி அதில் எரித்துவிட வேண்டும். மீண்டும் புதிய வெட்டி வேரை மாற்றி வைக்க வேண்டும். வீட்டில் இருக்கும் தேவையற்ற எதிர்மறை சக்திகள் வெளியேறிவிடும். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி.